ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கிரீன் தமிழா. இனி நம்ம மூவி ரிவ்யூவில் டாபி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். டாபி 2023 தமிழ் டப்பில் வெளியான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ரிவ்யூ பொறுத்த நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பேச்சில் அல்கர்கா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ரஜ்பி செட்டி, சைத்ரா, சம்யுக்தா மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதை என்னன்னா, படத்துடைய ஹீரோ டாபி திடீர்னு காணாமல் போயிடாது. இவரை தேடி எஸ்ஐ போலீஸ் அவங்க வராங்க. டாபியை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது நிறைய பல திடுக்கிடும் சம்பவங்களை இன்ஸ்பெக்டருக்கு கிடைக்குது. என்னடா அது இவர் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. இப்போ இறுதியில் டாபிங்கிறது யாரு, அவர் எதற்காக தலைமறைவாக இருக்காரு, அவர் அப்படி என்ன செய்யறாரு, இறுதியில் போலீஸ் டாபியை கண்டுபிடிச்சாங்க இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தலாம். இந்த படத்துடைய பாசிட்டிவ்னாவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளேல ரொம்ப காமெடியாக கொண்டு போயிருக்காங்க. படத்துடைய ஹீரோடைய கேரக்டர் செம்மையாக இருக்குது. அவரை தொடர்ந்து வர எல்லா கேரக்டருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா கேரக்டருமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததால அவங்களை ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருக்குது. படத்துடைய காமெடியெல்லாம் செம்மையாக எடுபட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவும் காமெடியாக கொண்டு போயிருக்காங்க. அதே மாதிரி படத்தோட பியூஜி மியூசிக் சூப்பராக இருக்குது. சினிமாட்டோகிராஃபர் கலர்ஃபுல்லாக ஹை குவாலிட்டி மியூசிக் அப்படி கொடுத்துருக்காங்க. படத்தில் வர ஒவ்வொரு கேரக்டரும் முக்கியமான கேரக்டராக இருக்குது. ஹீரோயின் கேரக்டராகட்டும், அந்த காமெடி கேரக்டராகட்டும், சின்ன சின்ன கேரக்டர் கூட மிஸ் பண்ணல. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. படத்தில் அந்த சஸ்பென்ஸ் த்ரில்லாம் செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அடுத்தது என்ன நடக்கும், அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்லாம் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுது. படத்தோடைய கிளைமேக்ஸ் செம்மையான ஒரு கிளைமேக்ஸை கொடுத்துருக்காங்க. ஏன்னா யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கிளைமேக்ஸை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய மைனஸை பார்த்தலாம். படத்துடைய மைனஸ்னாவே செகண்ட் ஹாஃப் தான். ஏன்னா செகண்ட் ஹாஃப் நிறைய சீன்ஸ் ப்ரிடிக்டபிளாக இருக்குது. கதை ஸ்டோரி லைன் சூப்பராக இருந்தாலும் ஆனால் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கோட்டை விட்டுறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காமெடியாக கொண்டு போயிட்டு செகண்ட் ஹாஃபில் அந்த சீரியஸ்னஸை கொண்டு வந்திருக்காங்க. அதனால் எல்லாம் ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட சீன்ஸ்லாம் எங்கேயோ படத்தில் பார்த்த மாதிரி இருக்கே, எந்த சீன்ஸ் எங்கேயும் அங்கே இருக்கே, எப்படி இருக்கே அப்படின்ற பல படத்தை நம்ம ஞாபகப்படுத்துது. அதை கொஞ்சம் தவிர்த்துட்டு இன்னும் செகண்ட் ஹாஃபில் அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்ல மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸ்லாம் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியாக பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்கலாம். ஏன்னா படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. முதல்ல படம் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கா இல்லை சுமாராக இருக்கலாம். இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் கூட நான் உங்களுக்கு படம் தான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இதே மாதிரி மற்ற ஒரு புதிய மூவியில் சந்திப்போம். உங்களுக்கு பாரதி.